உமை நன்கு நிறுத்த இப்பாறையிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேர்வையிலே. கள்ளர் நாடு என்கின்ற இந்த நிலத்தில் இந்த மக்களின் உரிமைக்காக பாடுபட்ட ரத்தம் சிந்திய அனைவரையும் வணங்கி இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த நினைக்கின்றேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கள்ளர் நாடு அறக்கட்டளை என்கின்ற இந்த அமைப்பை நான் பாராட்டுவதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நீங்கள் எல்லாம் மேடையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த மேடையை மீண்டும் ஒரு முறை உற்று கவனியுங்கள். அந்த மேடையில் இருக்கின்ற அந்த படத்தில் இருக்கின்ற தலைவர்களை உற்று கவனியுங்கள். முதலிலே இருப்பவர் முன்னாள் அமைச்சர் சொல்லிவிட்டு சென்ற ரோஜாப்பு துறை என்று மக்களால் வழங்கக்கூடிய ஜார்ஜ் சோசப். இரண்டாவது இருக்கக்கூடியவர் முத்துராமலிங்க தேவர். மூன்றாவதாக இருப்பவர் பேராசான் ஜீவா. நான்காவதாக இருக்கக்கூடியவர் ராமமூர்த்தி. ஐந்தாவதாக இருக்கக்கூடியவர் தேவர். இப்படியான இந்த வரிசையை தமிழ்நாட்டின் முதல் முறையாக நான் பார்க்கிறேன். இதுதான் இந்த கள்ளர் நாட்டினுடைய நன்றி செலுத்துவதனுடைய கடப்பாடு. குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்கு யாரெல்லாம் துறையாக இருந்தார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துவது அது படைகளாக நான் பார்க்கிறேன். எனவே நான் கள்ளர் நாடு அறக்கட்டளையை பாராட்டுகிறேன். இந்த வேலையில் இருக்கின்ற அந்த சின்னம், அதாவது எம்பளம், நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு தூண், ஒரு கைரேகை. இந்த தூண் என்பது அது பெருங்காமநல்லூரில் இருக்கக்கூடிய தூண் தான். இந்த பெருங்காமநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த தூணை ஏன் ஒரு சின்னமாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு 16 பேர் இறந்ததற்காக மட்டுமல்ல. இதைத்தான் இந்த தமிழ் சமூகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி. 16 பேர் இறந்ததற்காக மட்டுமல்ல, அன்றைய தினம் உலகமே ஆட்சி படைத்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசை ஒரு கைவேறியற்ற மக்கள் எதிர்த்து நின்றார்கள். அவர்களிடம் இருந்த ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வை இந்த சமூகம் தூக்கி பிடித்திருக்கிறது. எனவேதான் நான் பாராட்டுகிறேன். இந்த படத்தில் ஒரு படம் இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக கள்ளர் நாடு அறக்கட்டளையினுடைய படத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 8 பெரியவர்கள் வரிசையாக பின்புறத்தில் மலை இருக்குமாறு நின்றிருப்பார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த படம் என்ன செய்தி சொல்லுகிறது? உண்மையாகவே அந்த படத்தை உருவாக்கிய கள்ளர் நாடை நான் பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அமைச்சர் ஒரு செய்தியை பேசிவிட்டு சொன்னார். இந்த கள்ளர் நாடு பிரிட்டிஷர்கள், ஆங்கிலேயர்கள், நாயக்கர்கள், இப்படி எத்தனை சந்தித்தவர்கள். இங்கே மரபு நாடு இருக்கிறது, அதற்கு ஒரு ராஜா இருந்தார். அங்கே அரண்மனையார் நாடு இருந்தது, அதற்கு ஒரு ராஜா இருந்தார். ஆனால் இந்த கள்ளர் நாட்டில் இருந்தது, ஆனால் தனித்த ராஜா இல்லை. இந்த 8 பேரும் இந்த நிர்வாகத்தினுடைய தலைவர்கள். சில கட்சிகள் சொல்வார்கள் மாவட்ட செயலாளர் அல்ல, மாவட்ட குழு செயலாளர் என்று சொல்லி. இந்த சமூகம் ஒரு ஜனநாயக தன்மை வாய்ந்தது. 8 பேர் கொண்ட குழுவிற்கு ஒரு தலைவர், ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அல்ல என்கின்ற ஜனநாயக தன்மை கொண்டது இந்த கள்ளர் நாட்டினுடைய பூர்வீகம் என்பதை நான் பாராட்ட அழைக்கப்படுகிறேன். மூன்றாவதாக நான் பாராட்டுவது, எந்த சமூகம் இந்த நவீன காலத்தில் அறிவை தூக்கி பிடிக்கிறதோ அந்த அறிவு கொண்டாடப்பட வேண்டும். ஒரு காலத்தில் வேட்டைக்கு சென்றவன் ஒரு பெரிய வீரன், இன்னொரு காலத்தில் சிறந்த ஆடு மேய்ப்பாளன் பெரிய வீரன், அடுத்த காலத்தில் சிறந்த உள்வழைப்பாளன் ஒரு பெரிய வீரன். ஆனால் இந்த காலம் சிறந்த கல்வியாளனே மிகப்பெரிய வெற்றியை பெறுவான். எனவே சமகாலத்தில் அறிவை தூக்கி பிடிக்க வேண்டும், அறிவாயத்தை ஏற்க வேண்டும் என்று கள்ளர் நாடு
பாராட்டுகின்றேன். அன்புக்குரிய ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் வாழ்கின்ற காலம் மிகப்பெரிய போட்டி மிகுந்த காலம். இந்த காலத்தில் உங்கள் அறிவை மேலும் மேலும் நீங்கள் செதுக்க வேண்டும். அதான் சொல்வார், சிற்பி சொல்வார், ஊக்குவிப்பவனை ஊக்குவித்துப்பார், நாளை அவன் நெருக்குவிப்பார் என்று சொல்லி, அப்படி எதிர்காலத்தை நெருக்குவிக்க உங்களுக்கு அச்சாரி வருகின்ற இந்த கல்லூரி அறக்கட்டளையை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இது போக ஒரு மூன்றே செய்தி மட்டும் சொல்லி என் உரையை முடித்துக் என்று நினைக்கிறேன். பொதுவாக கல்லர் சிறப்பு துறை உருவாக்கத்திற்கும் குற்ற பரம்பரை என்ற சொல் உருவாக்கத்திற்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்கிறது. இந்த குற்ற பரம்பரை என்ற சொல்லை நாம் இரண்டு விதமாக இந்த சமூகம் பார்க்கிறது. ஒன்று, வெள்ளைக்காரன் எந்த அர்த்தத்தில் சொன்னானோ அதே அர்த்தத்தில் இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இவர்கள் விரைவிலேயே குற்றம் செய்ய பிறந்தவர்கள், இவர்கள் ரத்தத்தில் குற்றம் செய்யும் ஜீன் மரபணு இருக்கிறது, எனவே இவர்கள் குற்றவாளிகள். இது வெள்ளைக்காரன் சொன்னது. இதை இந்திய பொது சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் குற்றவாளிகள். அது மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பலரும் கூட பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கட்டியவே எங்களுக்காகத்தான், நாங்கள் வீர பரம்பரை, எனவேதான் வெள்ளைக்காரன் எங்களை சொன்னாங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், எப்படி இந்த மரபு குற்ற மரபு என்று வெள்ளைக்காரன் சொன்னானோ அது எப்படி பிழைவட்ட கருத்தோ, அதுபோல நாங்கள் வீர பரம்பரை என்பதற்காக மட்டுமே எங்களை சிறையில் போட்டால் சட்டம் போட்ட என்பது பிழைவட்ட கருத்து. இந்த இரண்டு கருத்தையும் நாம் இணைக்க வேண்டும். அந்த இணைப்பு தான் நாம் கற்க வேண்டிய அரசியல். இங்கே பார்க்கிறேன், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், மாணவர்கள் இருக்கிறீர்கள், இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், இந்த பள்ளியில் வேலை பார்க்கிற பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எதிர்காலம் வசப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசியலை கற்க வேண்டும். நான் என்ன அரசியல் என்று சொல்வது கட்சி அரசியல் அல்ல. ஏன் ஒரு சமூகம் வீழ்த்தப்படுகிறது, வீழ்த்தப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக அரசியல் பொருளாதார காரணிகள் என்ன என்பதை எப்பொழுது கற்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் வெற்றி செய்யும். நான் இந்த 10 ஆண்டுகளில் பார்க்கிறேன், இந்த சமூகத்தில் வரலாற்றை தேடுவதற்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. மிக மகிழ்ச்சியான விஷயம், இந்த வரலாற்று தேடுகின்ற இந்த ஆர்வம் நாம் வீழ்த்தப்பட்டதற்கான வரலாற்றை தேடுகிறவர்கள்தான் இனிமேல் வீழ்த்தப்படாமல் இருப்பதற்கான வரலாற்றை நீங்கள் படைக்க முடியும் என்பதை சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது செய்தி, கல்லர் சிறப்பு தொகை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ வெள்ளக்காரன் பாவப்பட்டு இந்த மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காக, இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட துறை அல்ல. இந்த கல்லர் சிறப்பு துறை என்பது கல்லர்களை மேலும் மேலும் அடிமைப்படுத்த உருவாக்கப்பட்டதை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், கல்வி கொடுப்பது நல்லதுதானே, கல்வி கொடுப்பது நல்லதுதானே, ஏன் இவர் எதிர்வரையாக சொல்கிறார் என்று சொல்லி நிச்சயமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரண்மனையார் நாட்டினுடைய மதுராண்டியர்கள் வீழ்த்த முடிந்தது, மரவர் நாட்டை வீழ்த்த முடிந்தது. 1801 கல்லர் நாட்டை 1920 வரை வீழ்த்த முடியவில்லை. அப்படி இந்த கல்லர் நாட்டை வீழ்த்துவதற்காக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மறைமுகமான யுத்தம் தான் குற்ற பரம்பரை சட்டம். அதை அமல்படுத்துவதற்கான ஒரு மாற்று வடிவம் தான் கல்லர் சிறப்பு துறை. இந்த துறையை இந்த மக்கள் காலப்போக்கில் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்த மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது? தஞ்சாவூரில் குற்ற பரம்பரை கதவு இருந்தது. அவர்களும் 1850 அங்கு காவிரி நதி நீர் பாய்க்கின்ற பொழுது அவர்கள் மேம்பட்டு விட்டார்கள். இதே மேலும் பகுதியில் 1890 வரை குற்றம் நிகழ்ந்தது. அங்கே பிள்ளைப்பெரியார் தங்கி சென்றவுடன் அவர்கள் மேம்பட்டு விட்டார்கள். இந்த மக்கள் வைத்த ஒரே கோரிக்கை, வெள்ளையரிடம் முல்லைப்பெரியாற்று பாசனத்தை நாகவேல வழியாக எங்கள் கல்லர் நாட்டுக்கு திருப்பவே என்ற கோரிக்கை நான் நிச்சயமாக சொல்கின்றேன். கல்லர் சிறப்புக்கு பதிலாக அன்று முல்லைப்பெரியாற்று தண்ணீர் இந்த நிலத்தில் வந்திருந்தால் இந்த சமூகம் எப்பொழுதோ இந்த உயரத்திற்கு போயிருக்கும். கல்லர் சிறப்பு தொகை என்பது இவர்களை 11 வயதிற்கு உள்ள குழந்தைகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறைச்சாலை. என்கிற ஒரு வெள்ளைக்காரன் அவன் நண்பர்கள் அனுப்பிய ஒரு கடிதத்தை சொல்கிறான். ஸ்கூல் as a jail, jail as a school என்று ஒரு மறைமுகமான கடிதத்தை அவர் சொல்கிறார். இந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட அரங்கத்திற்குள் கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட
ஏற்பட்ட அந்த துறைதான் கல்லர் சிறப்பு துறை. முன்னால் இந்த சூழலை இந்த மக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் முதல் விஷயம். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்வித்துறையை இந்த சமூகத்தில் கொடுத்தும் கூட இந்த சமூகத்தில் ஐஏஎஸ் ஆபீசர்கள் இல்லை, உயர்நீதிமன்ற நீதிபதி இல்லை, குரூப் ஆபீசர்கள் குறைவு. 100 ஆண்டுகள் அப்படி என்ன செய்ய சொல்லுகிறது சொன்னால், இந்த மக்களுக்கு அந்த காலத்தில் தேவை வேறொன்றாக இருந்தது. கல்வி என்பது உயர்த்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இந்த சமூகத்திற்கு கல்வி தேவைப்படுகிறது. இந்த காலத்தில் தான் கல்லர் சிறப்பு துறையை பொதுப்பணிகளோடு இணைப்போம் என்கின்ற கோரிக்கை ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. இது நான் 2 ஆட்சியாளர்களை நான் கேட்டுக்கொள்வது, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் இந்த சமூகம் இன்றுதான் கல்வியை நோக்கி திரும்பியிருக்கிறது. எனவே இன்னும் 3 ஆண்டுகளுக்கு இந்த கல்லர் சிறப்பு துறை நீடித்தால் மட்டுமே இந்த சமூகம் மேம்படும். இது வரலாற்று கடமை. எனவே ஆட்சியாளர்களையும் சமூகத்தினுடைய படித்தவர்களை நான் உணர்வு கேட்டுக்கொள்வது, ஒரு கவிஞர் வைரமுத்துடைய அறிவை சொல்லி நான் முடிக்கின்றேன். உங்கள் பாடல் எதை வேண்டும் என்றாலும் பாடுங்கள், உங்கள் பேனா எதை வேண்டாலும் எழுதுங்கள், உங்கள் வீணை எதை வேண்டும் என்றாலும் வீட்டுங்கள். ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துடாதீர்கள், நாளைய சமூகம் உங்கள் பிறர்களையும் தோல்வி தூக்கில் போடும் என்பதை சொல்லி இந்த கல்லநாடு அறக்கட்டளை முயற்சிக்கு அன்பையும் ஆதரவு தெரிவித்து வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி விடுவதற்கு நன்றி, வணக்கம்.